Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோ மிக முக்கியமான அதே போல் மிக ஹாப்பியான ஒரு நியூஸான வந்திருக்கிற வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக 5th ரவுண்டு எம்பிபிஎஸ்ஸுக்கான ஸ்ட்ரே ரவுண்டு இன்னமும் வரல, பிடிஎஸ் வந்துருச்சு. அப்போது எம்பிபிஎஸ்ஸில் வேக்கன்சி இருக்குதா இல்லையா, எம்பிபிஎஸ்னுடைய 5th ரவுண்டு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கான விடை தான் இது. இப்போது எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இண்டியா கோட்டா எம்பிபிஎஸ்ஸுக்கான 5th ரவுண்டு ஷெட்யூல், அதே போல் ஸ்டேட் கோட்டா 5th ரவுண்டு எம்பிபிஎஸ்ஸுக்கான ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் சீட் மேட்ரிக்ஸோட. இப்போது நாடு முழுவதிலும் உங்களுக்கு 67 எம்பிபிஎஸ் இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் வேக்கன்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் எவ்வளோ சீட் வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டு எம்பிபிஎஸ்க்கு நாளை முதல் துவங்க உள்ளது. அதாவது 18/12/2025 18/12/2025 ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, அதே போல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு இந்த 5th ரவுண்டு எம்பிபிஎஸ்ஸுக்கான கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் இந்த ரவுண்டுக்கு மட்டும் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டு எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஎஸ்சி நர்சிங்கான ஷெட்யூல், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 18 டிசம்பர் 2025 நாளை முதல் 23 டிசம்பர் 2025 வரை ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டுக்கான டேட். ஸ்டேட் கோட்டா உங்களுக்கு 20 டிசம்பர் 2025 25 டிசம்பர் 2025 வரை. ஸோ இதன் காரணமாக தான் ஆல் இண்டியா கோட்டாவில் பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னமும் டிக்ளேர் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இப்போது எம்பிபிஎஸ் அண்டு பிடிஎஸ் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்க்கும் சேர்ந்து காமன் ஷெட்யூல் 5th ரவுண்டு கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கோட்டாக்கும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது 5th ரவுண்டு ஆல் இண்டியா கோட்டா 18 டிசம்பர்லேருந்து 23 டிசம்பர் வரைக்கும். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 டிசம்பர் 2025. இப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டில் யாரெல்லாம் அலாட் ஆகியிருக்காங்களோ அந்த மாணவர்களை ஸ்டேட் கோட்டாவிலேருந்து பீட் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா அந்த மாணவர்கள் ஸ்டேட் கோட்டாவில் கலந்து கொள்ள முடியாது. ரவுண்டு 5க்கான கவுன்சிலிங் டேட் 1 ஜனவரி 2026 1 ஜனவரி 2026 3 ஜனவரி 2026 வரை. அதே போல் ஸ்டேட் கோட்டாவுக்கு 1 ஜனவரி 2026 3 ஜனவரி 2026 வரைக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைத்த மாணவர்கள் கல்லூரியில் சேருவதற்கான கடைசி நாள் 10th ஜனவரி 2026. ஸ்டேட் கோட்டாவில் 5th ரவுண்டில் சீட் கிடைத்த மாணவர்கள் 10th ஜனவரி 2026. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரும். இந்த இடத்துல 5th ரவுண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா 4th ரவுண்டை மென்ஷன் பண்ணுது. ஒரு சில ஸ்டேட்டில், தமிழ்நாடு உள்பட ஒரு சில ஸ்டேட்டில் 4th ரவுண்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் கர்நாடகாவில் இன்னமும் உங்களுக்கு 4th ரவுண்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஃபார் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 4th ரவுண்டு. அதுக்கப்புறம் 1 ஜனவரியில் நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற ஷெட்யூல் உங்களுக்கு 5th ரவுண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த 5th ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்ஸுக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. அதற்கான ஸ்டேட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் கூடிய விரைவில் உங்களுக்கு தமிழ்நாடு உள்பட அனைத்து மாநிலங்களுக்கும் தனித்தனியாக வெளியிடப்படும். அந்த டேட் வந்த உடனே உங்களுக்கு நம்ம SAP Views யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம், நியூஸ் பேப்பர் அப்டேட்டு, அதுபோல் எம்பிபிஎஸ்ஸுக்கான கவுன்சிலிங் 5th ரவுண்டில் நடைபெற உள்ளது அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ அது நடந்து விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வெப்சைட்டில் வந்திருக்கிற ஷெட்யூல்.
ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து 18th டிசம்பர்லேருந்து 20th டிசம்பர் 3 PM வரைக்கும் ஆஸ் பர் த சர்வர் டைம். பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 18th டிசம்பர் 2025 10 மணியிலிருந்து 20/12/2025 மாலை 6 மணி வரை. இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் இதுவரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே சீட்டு கிடைச்சவங்க இதில் கலந்து கொள்ள முடியாது. அதையும் மீறி இந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சி போய் சேரல அப்படின்னா ஃபர்தர் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2026 நீட் எக்ஸாம் எழுத முடியாது. இதுவே தமிழ்நாடாக இருந்தது அப்படின்னா 2026 சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. 5th ரவுண்டு வந்து 1 ஜனவரி நியூ இயர் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. 2 ஜனவரி 2026 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு. அதுவே வந்து உங்களுக்கு ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன். எப்போ இருந்துன்னா அதுவும் 1 ஜனவரியிலிருந்து 3 ஜனவரி 2026 வரைக்கும். ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 10th ஜனவரி 2026க்குள்ளே நீங்கள் வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இதுதான் கடைசி வாய்ப்பு. வேணும் அப்படிங்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் உங்களுக்கு ஸ்டேட் வைஸாக சீட் மேட்ரிக்ஸ் என்னங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இதில் மோஸ்ட்லி டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ஒரு சில கேட்டகரிக்கு சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி பாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. எம்பிபிஎஸ்சில் ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 2 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. சத்யசாய் மெடிக்கல் காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டியில் 3 சீட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 1 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதே போல் எய்ம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிசியில் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு 1 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு 67 சீட் அப்படிங்கிறது இந்த ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டில், அதாவது ரவுண்டு 2 சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2 வேக்கண்ட்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு சார், எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் அதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இன்னமும் சீட் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. அதற்கு முன்னதாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பில் சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் பிஜின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டைப்பிங் மிஸ்டேக், பிஜி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா பிரான்ச் வந்து இங்கே எம்பிபிஎஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த சீட் மேட்ரிக்ஸில் யூஜிக்கு பதிலாக பிஜின்னு கொடுத்துட்டாங்க. காரணம் என்னென்னா இப்போதைக்கு பிஜி கவுன்சிலிங் போயிட்டுருக்குது. அந்த ஞாபகத்தில் ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசியில் யூஜிக்கு பதிலாக பிஜி அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க. இதை பற்றி மாணவர்களோ அல்லது பெற்றோர்களோ பதட்டமடைய தேவையில்லை. இது வந்து யூஜிக்கான சீட் மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பிரான்ச் அப்படிங்கிற இடத்துல எம்பிபிஎஸ் மட்டும்தான் வருது. பிடிஎஸ்ஸுக்கான சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் முடிஞ்சுது. ரிசல்ட் மட்டும் இன்னமும் ரிலீஸ் பண்ணாமல் வித்துகல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேலே பிஜி அப்படின்றத பார்த்து யாரும் பதட்டப்பட தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ நம்ம முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போ 2026க்கு, அதாவது மே மாதம் 2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய நீட் 2026க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்ற மாணவர்களுக்கும், அதே போல் நான் வந்து டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன். வீட்டில் வந்து ஈவினிங் டைமில் நான் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும், எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எக்ஸ்ட்ராவாக கொஷின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் அப்படின்னா நம்ம வந்து போத் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுறோம். டில் 1st சண்டே
ஆஃப் மே 2026, அதாவது மே மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் எல்லாமே தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்போம். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைனில் உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலும் இல்லை ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம ஆன்லைனில் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண பிறகு உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். அது வரைக்கும் அந்த கொஷின் பேப்பர், அந்த டெஸ்ட்டு இது எல்லாமே ஆப்பில் தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். நீங்கள் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் போகுது, அது எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். தேவைப்படுறவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் கலந்து கொள்ளலாம். அதாவது குறைந்தபட்சம் 100 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். டைம் இருந்தது அப்படின்னா அதற்கு மேலேயும் நம்ம வந்து கொஷின் பேப்பரையும் ஓஎம்ஆரையும் கொடுத்துவோம். தேவைப்படுறவங்க எழுதி கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 100 டெஸ்ட்டுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். இந்த 5000 ருபீஸை நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர், ஜிபே நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரீஸில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே மாணவர்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிட்டு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ அதை விட உங்களுடைய மதிப்பெண்ணை கூடுதலாக்கி கொள்ள ஒரு முயற்சி மட்டுமே. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதற்கு தேவையான கொஷின் பேப்பர், ஓஎம்ஆர் சீட்டு, அதுக்கப்புறம் சொல்யூஷன், இது எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நம்ம வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸ்டடி மெட்டீரியலும் அனுப்பப்படும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு என்கொயரி வேணுனாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டைரெக்டாகவே டெஸ்ட் எழுதுறேன்றவங்க பே பண்ணிட்டும் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து டில் 3 மே 2026 வரைக்கும் டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுக்கு எவாலுவேட் பண்ணப்படும். உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதற்கான ஆன்சர் கீயும் அனுப்பப்படும். தேவைப்படுறவங்க இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை மேலும் உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே.